ஐயனார் சென்டர் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, விருப்பமும் பண்ற. அப்புறம் என்ன, சரி வச்சிருவோம் விடு. இப்போ நம்மளோட ஹார்ட்வேர்ஸ் இருக்குல்ல, அதை மெட்டீரியல்ஸோட வித்தோம்னா ஒரு 60 லட்சம் 70 லட்சம் தேரும். நான் வெளியில ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ ரெடி பண்ணிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 70-75 லட்சம் தான் நம்ம கிடைக்கும். உனக்கு என்னன்னா 80 லட்சம் வேணுன்ற, இன்னும் 5 லட்சம் குறையுது, அதுக்கு என்ன பண்றது? மாமா 5 லட்சம் தானே, விடுங்க, அதை நான் ரெடி பண்றேன். ஏமா 5 லட்சம்னா சின்ன தொகை இல்லம்மா, பெரிய தொகை. அதை எப்படி நீ ரெடி பண்ணுவ? மாமா நம்ம கடைக்குன்னு ஒரு ஷேர் கொடுத்தோம்ல, அதை நடராஜ் கிட்ட கேட்டா கொடுத்துட போறான். இல்லம்மா, அது நல்லா இருக்காதும்மா, தப்பாயிடும். இப்பதான் நம்ம பணம் கொடுத்தோம், அவர் அதை வச்சு ஏதோ பெருசா வந்திருந்தா கூட பரவாயில்ல. இப்பதான் முட்டி மோதி ஏதோ வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப போய் நம்ம அந்த பணத்தை கேட்டா நல்லா இருக்காதும்மா, வேண்டாம். இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மதி, அப்பா சொல்றதுதான் கரெக்ட். 75 லட்ச ரூபா நம்மளால புரட்ட முடியுதுன்னா ஒரு 5 லட்ச ரூபா புரட்ட முடியாம போயிடுமா? அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நீல நடராஜ் கிட்டலாம் ஒன்றும் கேட்காத. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. சந்திரா அத்தை கிட்ட நடராஜ் கேட்டா அவங்க தந்துருவாங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நான் பொறுப்பு. தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்லாதீங்க. மதி, நீ கொஞ்சம் சும்மா இருமா. மாமா சொல்றதும் பாபு சொல்றதும் தான் சரி. நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரமப்படுற? என்னத்த நீங்களும் இப்படி சொல்றீங்க? பாபு முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என் கையால ஒரு ரூபாவது போடணுங்கிறது தான் என் ஆசை. இங்க பாருமா, அப்படி உன் கையால நீ பாபுக்கு பணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லு, நான் வெளியிலயும் கொஞ்சம் கடன் வாங்கி தரேன். அதை உன் கையால பாபு கிட்ட கொடு. ஏமா, எல்லா பணமும் உன் கையில கொடுத்து நீ தானமா பாபுக்கு கொடுக்க போற, அப்புறம் என்ன? என்னம்மா யோசிக்கிற? நீ தானமா கம்பெனிக்கு முதலாளி, அப்புறம் என்ன? அது இல்ல மாமா, அம்மா சித்தப்பா மேல போட்ட கேஸ் முடிய போகுது. அதுல இருந்து கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும். இத பாருமா, அப்படி ஒரு பெரிய தொகை உன் கைக்கு வரும்போது தாராளமா நீ பாபுவுக்கு கொடு. உன்னை யாரு வேண்டாம்னு சொல்ல போறா? எப்படியும் நம்ம பக்கம் தான் மாமா கேஸ் ஜெயிக்கும். நான் நடராஜ் கிட்ட சொல்லி 5 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன். அதை முதல்ல போடட்டும். கேஸ் ஜெயிச்சு வர பணத்துல இருந்து நான் நடராஜுக்கு கொடுத்துட போறேன், அவ்வளவுதானே? இல்ல, அது யாரும் யோசிக்காதீங்க. நான் சொன்ன முடிவுதான். அதை யாராவது மாத்தி பேசுவீங்களா என்ன? ஆமா, அது நீயே சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நாங்க எங்க மாத்தி பேச போறோம்? சரிங்க, நீங்க கவலைப்படாம கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. நடராஜ் கிட்ட பணம் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி மதி. சரிம்மா, நானும் கடைக்கு கிளம்பலான்னு ரெடியா இருந்தேன். பேராண்டியோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போலான்னு வந்தேன். அதுவும் ஒரு வகையில நல்லதா போச்சு. இதெல்லாம் பேசி முடிச்சோம்ல. சரி, நீ அவங்கிட்ட விளையாண்டுக்கிட்டுறா. வருவதா, நான் வர்றேன். சரிங்க. பாக்கனா, வா 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 வா, பால் கொடு. ஏய் வா, இங்க வா. ஏய் புடிடா, புடி புடி புடி. பால் எடு. இங்க பா, இப்படி போடணும். ஓகே, இப்படி. இங்க பார், இப்படி விளையாடணும். ஓகேவா? ரொம்ப அழகா இருக்கு. வா வா ஷாலினி. வா. அம்மா, எப்படி இருக்கா உங்க பொண்ணு? ஏண்டி அறிவு கெட்டவளே, அவங்க தான் சொன்னாங்கன்னா நீ அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஏன் எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல நாங்க உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டியா? சூர்யா, நீ ஷாலினியை கூட்டிட்டு உள்ள போ. வா ஷாலினி. அம்மா, இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகிட்டு? வாங்க, எல்லாத்துலயும் அவசரம். உட்காருங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணும் விசாரிக்கிறது இல்ல. மனசுல என்ன தோணுதோ படபடன்னு பேசிட வேண்டியது. ஏன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீங்க பாட்டு தேவையில்லாம ஏன் டென்ஷன் ஆகிட்டு?
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வராங்க. வாங்க, வந்து வாசல்ல நின்னு வாங்கன்னு சொல்லுங்க. அம்மா வாங்கம்மா. அப்பா நான் உங்களை தான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வாங்கப்பா, வந்து வாங்கன்னு சொல்லுங்கப்பா. வா ஈஸ்வரி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்ப்பா. வணக்கங்க. வணக்கம். வாங்க. என்ன சார் எங்களை அடையாளம் தெரியலையா? இப்படி பாக்குறீங்க? தெரியுதுங்க. டேய், சிவாவுடைய அப்பா அம்மா தானே இவங்க? ஆமா. பரவாயில்லையே சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம ஷாலினி யாரோ பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லியிருந்தியே. ஏன்பா சிவாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களா என்ன? இல்ல அவன் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்க போறானா? நம்ம ஷாலினிய சிவாவுக்காக பொண்ணு கேட்டு தான்ப்பா இவங்க வந்திருக்காங்க. ஆமாங்க சார். அப்பா உள்ள கூப்பிடுங்கப்பா. அங்கிள் ஆண்டி உள்ள வாங்க. வாங்க. பாட்டி வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. வாங்க. உட்காருங்கம்மா. வணக்கம். 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 உட்காருங்க. உட்காருமா, பரவாயில்ல உட்காரு. வாங்க வாங்க. ஆமா. வணக்கம். வணக்கங்க. இந்த வணக்கம். அங்கிள் பொண்ணை வர சொல்லட்டுமா? என்னப்பா கிண்டல் பண்றியா? ஷாலினியை நாங்க பார்த்ததே இல்லையா என்ன? இல்ல அங்கிள், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? சும்மா கூப்பிடு, உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அம்மா சாப்பிட ஸ்வீட் காரெல்லாம் கொண்டு வாங்கம்மா. போங்கம்மா. போய் ஈஸ்வரி. சூர்யா இப்போ ஷாலினியை கூட்டிட்டு வா. இத கூட்டி வரேங்க. ஷாலினி, அவங்க வந்துட்டாங்க. வா. இரு, அத்தை கொடுங்க. இந்தா, அவங்க எல்லாருக்கும் கொடு. எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? வேண்டாம் தானே சொன்னேன். உட்காருமா. இல்ல பரவாயில்ல ஆண்டி. பரவாயில்ல உட்காரு. வா. நல்லா இருக்கியா? நீங்க ஏன் சார் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்லங்க, பரவாயில்ல. என்னாச்சு சார்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லங்க, சத்தியமா இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல எங்களுக்கு கூட ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் உங்க பையனும் மருமகளும் எங்க வீட்டுக்கு வந்து எங்க சம்மதத்தை வாங்கினாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, சிவாவும் ஷாலினியும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. இவங்களாவது நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம். நம்ம கிட்ட சொல்லியிருந்தாலும் நாம முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த விஷயம் தெரியாம உங்க பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த நேரத்துல தான் ஷாலினியே எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த ஷாலினிங்கிற பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றான்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு வரணும் தடைப்பட்டுக்கிட்டே போயிருக்கு. நீங்க என்னடானா இத சூர்யா தான் சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்க குடும்பத்துல சண்டை அப்படி இப்படின்னு மாறி வந்து சொன்னா. முதல்ல அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொன்னதை எங்களால ஜீரணிக்கவே முடியல. நான் மாறிய பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டேன். அதை மீறி உங்க பையனும் மருமகளும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், என் காலில் விழுந்து அழுதுட்டாங்க.
மாரியும் சூர்யாவும் பேசி பேசி எங்க மனசையே மாத்திட்டாங்க. சரி, நம்ம பையனோட காதலுக்கு நாமளும் ஹெல்ப் பண்ணுவோமேனு தான் பொண்ணு கேட்க வந்திருக்கோம். என்னங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? சினிமால வர மாதிரி முதல்ல சண்டை போட்டுட்டு அப்புறம் சேர்த்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாததுனால தான் நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கோம். உண்மையாவே பொண்ணுக்கு ஒரு நியாயம் பையனுக்கு ஒரு நியாயம் பார்க்க முடியுங்களா? என் பையன் லவ் பண்ணப்ப நாங்க போராடி தான் சேர்த்து வச்சோம். அதே மாதிரி என் பொண்ணு லவ்க்கு நாங்க போராடியாவது சேர்த்து வைக்கலான்னு இருக்கோம். இப்போ உனக்கு ஹாப்பி தானேம்மா? சார், நீங்க உங்க பையனை எந்த தேசத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சாலும் நாங்க தூக்கிட்டு வந்தாவது இவங்க லவ் ஒண்ணு சேர்த்துருவோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்ப எங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜ் மிச்சம்னு சொல்லுங்க. அங்கிள் ஆண்டி, ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. இதோ எடுத்துக்கிறேன்ப்பா. ஸ்வீட் எடுத்துங்க. இல்ல வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடுமா, கொஞ்சம் எடுத்துக்கோ. எடுத்துக்கங்க, எடுத்து சாப்பிடுங்க. ஷாலினி, மா, எந்திரிச்சு போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க ஆண்டி. என்ன ஷாலினி, நீயே போட்ட காஃபியா? தேங்க்யூ. ஆமா ஆண்டி. பயப்படாம குடிங்க, நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் நல்லா தான் போட்டிருப்பா. நீ உட்காருமா, தட்டை வச்சு உட்காரு. இங்கே உட்காரு, உட்காரு. சிவா கிட்ட பேசுனியா? சிவாவும் கனடால இருந்து வந்துடட்டும். ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சரிங்க. நல்லதுங்க, அப்படியே பண்ணுவோம். அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க, சமைச்சிடுறேன், சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் இருக்கட்டுங்க, இன்னொரு நாளைக்கு வரோம். வரேன் ஷாலினி. வருங்க. வரேன்பா. வரேங்க. வரேம்மா. வரேங்கம்மா. வரேங்க. வாங்க. உள்ள போமா. டேய், என்னடா நீ பாட்டு கிளம்பிட்ட? வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புறோம். என்ன ஈஸ்வரி, என்னன்னு கேளுவன? மாரிஸ், ஏன்டா இங்க இருந்து போகணும் நீ? நீங்க தான் இந்த வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? அப்படின்னு நாங்கள சொன்னோம். நீ தான் இந்த வீட்டை விட்டு தனியா போனேன்னு சொன்ன. ஏய், ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. இத பாருப்பா, நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான், மன்னிச்சுக்க, போதுமா? யாருக்கு வேணும் உங்க மன்னிப்பெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை.
சூர்யா கிளம்பு. என்னங்க நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. மாமா எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க இதெல்லாம் சரியில்லைங்க. சரின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லு என் மருமகளே. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா பழியும் தூக்கி நம்ம மேல போட்டுருவாங்க. நான் அப்ப இருந்தே சொல்றேன் சூர்யா, என் மகன் மேலயும் என் மருமக மேலயும் எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனா இந்த மனுஷன் பண்ண வேலைதான் இவ்வளவும். அடி பாவி, கடைசியில என்னைய பலிகடா ஆக்கிட்டா பாரு. பாத்துக்கப்பா, இப்படிதான் பொம்பளைங்களே இப்படிதான். இவங்களை நம்பி நாம எந்த காரியத்துல இறங்கினாலும் கடைசியில பாவத்தையும் பழியும் நாம தான் சுமக்கணும். ஆமாமா, ரொம்ப தான் எங்களை தூக்கி சுமந்துட்டீங்க. போங்க, போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. சூர்யா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோமா. அத்தை, இப்பதானே நான் சொன்னேன் பெரியவங்க மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு. அப்படியெல்லாம் இல்ல. பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கலனா அப்புறம் என்ன பெரிய மனுஷி. இங்க பாரு சூர்யா, ஒருத்தங்கள சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாம் வயசை வச்சு சொல்றது இல்ல. அவங்க நடந்துக்கிற விதத்துல தான் எல்லாம் இருக்கு. உண்மையா சொல்றேன் சூர்யா, வயசுல சின்னவளா இருந்தாலும் நீதான் பெரிய மனுஷியா நடந்துகிட்ட. இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு அத போராடி நடத்தி காட்டியிருக்க பாத்தியா. நீதான் பெரிய மனுஷி, நான் ரொம்ப சின்ன மனுஷி. அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. இப்போதைக்கு நான் உங்க மருமக, அவ்வளவுதான். ஆமா, உங்க சென்டிமெண்ட் எல்லாம் உங்களுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்க. என்ன மட்டும் தனியா தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. உன்னை அடிச்சு மண்டைய உடைச்சாதான் சரியா வரும். பாத்தீங்களா அம்மா, நான் மட்டும் லவ் பண்ணலனா நீங்க எல்லாம் சேர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். கடைசியா நீங்க ஒண்ணு சேரணுன்றதுக்காகவே நான் லவ் பண்ணிருக்கேன். இத நினைச்சு நீங்க பெருமைப்படணும். இல்லனா நீங்க எல்லாம் பிரிஞ்சேதான் இருந்திருப்பீங்க. ஆ, அம்மா தாயே, பிரியறத பத்தி இனிமே தயவு செஞ்சு பேசாத. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். நாமெல்லாம் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். சூர்யா, என்ன மன்னிச்சுக்கோமா. இனிமே நாம எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும், சரியா? ஐயோ, கண்டிப்பா அத்தை, எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். மாரிஸ், இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்றேன். ஆனா நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு மட்டும் போக கூடாது. எது வேணாலும் கேளுடா, நான் செய்றேன். கேளு. நான் என்னத்த கேட்டுற போறேன்? நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் செய்வீங்களா? கேளு, என்ன நான் செய்றேன். தயவு செஞ்சு இந்த கிழவிய ஊருக்கு அனுப்புவீங்க. டேய், என்னடா மரிஸ், ஏங்க, என்னங்க? உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். நாங்க அது வரைக்கும் உள்ள வெயிட் பண்றோம். உங்களால முடிஞ்சா செய்யுங்க, இல்லனா நாங்க கிளம்பி போயிடுறோம். வா சூர்யா. மாரிஸ், டேய் டேய் சூர்யா, மாரிஸ், என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா? அவங்கள எப்படி என்ன பண்றது? ஈஸ்வரி, உன் மகன் பேச்ச கேட்டு என்ன வெளியே அனுப்ப போறியா என்ன? நான் என்னமா தப்பு பண்ண? நான் பண்ணதெல்லாம் உனக்கு நல்லது தானே? அவன் தான் சின்ன பையன், பொண்டாட்டி பேச்ச கேட்டு என்ன வெளியே அனுப்ப சொல்றான். நீ என்ன அனுப்ப போறியா? இதுக்காகவா நான் இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லது பண்ண? சித்தி, இங்க பாருங்க, இதா இருந்தாலுமே நான் என்னைக்கும் உங்களை தப்பு சொல்ல மாட்டேன். நீங்க பண்ண எல்லாமே எங்க குடும்பம் நல்லதுக்கு தான் பண்ணிருக்கீங்க. இவ்ளோ நல்லது பண்ண நீங்க இன்னொரு நல்லது பண்ண மாட்டீங்களா? சொல்லுமா. என்னங்க, இங்க வாங்க. சித்தி, இத செலவுக்கு வச்சுக்கோங்க. ஊருக்கு கிளம்புங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா நீங்க இங்க வராதீங்க. நாங்களே அங்க வந்துடுறோம். நீங்க ஃபோன் மட்டும் பண்ணுங்க. வயசான காலத்துல நீங்க கஷ்டப்படாதீங்க, சரியா? கிளம்புங்க சித்தி. ஈஸ்வரி, கிளம்புங்க சித்தி. ஷாலினி அம்மா, கிளம்பிடுங்க இது சித்தி. வந்துட்டேமா. பாட்டி, இந்தாங்க பாட்டி, உங்க புடவெல்லாம் துவைச்சு அயன் பண்ணி நீட்டா வச்சிருக்கேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கிளம்புங்க சித்தி. வர ஈஸ்வரி, வர சுரேஷ். என்ன பண்றது? ஈஸ்வரி இல்லைன்னா ஒரு ஜானகி,
ஒரு சுசீலா வீடு இல்லாமையா போயிரும்? நில்லுங்க. சுரேஷ், உனக்காவது என் மேல பாசம் இருக்கேப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ என்னங்க நீங்க அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது நீ பேசாம இரு. எனக்கு என்னங்க தெரியும். இவரு? இந்தாங்க. இதுக்காக மறுபடியும் வந்துடாதீங்க. டேய், நீயுமா? அத்தை கிளம்புங்க. அத்தை கிளம்புங்க. கிளம்புங்க அத்தை. போயிட்டு வாங்க. ஐயோ, இப்படி பண்ணிட்டீங்களே. ஏப்பா. ஏய் ஜாலி அனி மாரிஸ் அனி சீக்கிரம் வாங்க. ஏய் ஜாலி அனி வாங்க. ஏய் மாரிஸ் சகுனி கிழவி நம்ம வீட்டை விட்டு போயாச்சு. ஏய்